சார், ஒரு ஜாதகத்துல குருவும் புதனும் சேர்ந்திருந்தா மேதையாகும் யோகம் இருக்குன்னு சொல்றாங்களே. அப்படி பார்த்தா நம்ம ரெகுலர் கஸ்டமர் சுரேஷோட ஜாதகத்திலையும் குருவும் புதனும் சேர்ந்திருக்கு. அப்ப சுரேஷ் வருங்காலத்துல மேதை ஆவாரா? வணக்கம். பொதுவாக ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருந்தா மேதை ஆகக்கூடிய யோகங்கள் உண்டுங்கிறத நான் பல ஜாதகத்துலேயும் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு பார்க்க போனால் நம்ம அறிஞர் அண்ணாவுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அவர் மகர லக்கணத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 8ல் ராசிக்கு 2ல் குருவும் புதனும் சேர்ந்திருக்கும். அவரோட பேச்சு திறமைங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவர் பெரிய அறிஞராக இருந்தார். அந்த புகழ் அவருக்கு பேரறிஞர் அண்ணாங்கிற பேரையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கணித மேதை ராமானுஜர் இருக்கார்ல, அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மிதுன லக்கணம். லக்கணத்துக்கு 6ல் குருவும் புதனும் இருந்துச்சு. அவர் கணிதத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லை. கணித மேதைங்கிற பேர் இருந்துச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய சுரேஷுங்கிற ஒரு ஜாதகத்துலேயும் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருக்கும் அந்த அமைப்பு இருக்குது. எதிர்காலத்தில் அவர் பெரிய மேதையாகக்கூடிய யோகம் அவருக்கு உண்டு.